நெல்லை மாவட்டம் சுத்தமல்லியில் 70 வயது மூதாட்டியை கட்டி போட்டு 25 சவரன் தங்க நகைகள் மற்றும் 6 லட்சம் ரூபாய் ரொக்கத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். தண்ணீர் கேட்பது போல நடித்து மூதாட்டியை தாக்கி நகையை பறித்துச் சென்ற கொடூர கொள்ளையர்கள் யார்? வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியை தாக்கி கை கால்களை கட்டி போட்டு நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்துள்ளனர். மூதாட்டியின் கவனத்தை திசை திருப்பி ஆக்ரோஷ செயலில் ஈடுபட்டு பொங்கல் விடுமுறையில் ஊர் மக்களை அச்சுறுத்திய கொள்ளையர்கள் போலீசாரிடம் சிக்குவார்களா? நெல்லை மாவட்டம் சுத்தமல்லியைச் சேர்ந்தவர் 70 வயதான ஆண்டிச்சி. பொங்கல் பரிசு தொகுப்பு வாங்குவதற்காக வீட்டில் உள்ளவர்கள் வெளியே சென்ற நிலையில் சம்பவத்தன்று தண்ணீர் கேட்டு சிலர் வீட்டு வாசலில் வந்து நின்றுள்ளனர். பொங்கல் வியாபாரத்திற்கு வந்தோம், தாகமாக இருக்கிறது என்று கூறி பவ்யமாக கெஞ்சியுள்ளனர். அதனால் ஆண்டிச்சி தண்ணீர் எடுக்க உள்ளே சென்றபோது பின்னால் நடந்து சென்ற மர்ம நபர்கள் திடீரென வெறிச் செயலில் ஈடுபட்டுள்ளனர். மூதாட்டியை தாக்கி காயப்படுத்தியவர்கள் அவரது கை கால்களை கட்டி போட்டு வீடு முழுக்க சல்லடை போட்டு தேடி உள்ளனர். பின்னர் படுக்கையறையில் வைக்கப்பட்டிருந்த பீரோவை உடைத்து அதிலிருந்த தங்க நகைகள் மற்றும் 6 லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தை திருடிக் கொண்டு தப்பித்துள்ளனர். சிறிது நேரம் கழித்து வெளியே சென்றிருந்த குடும்பத்தினர் வீடு திரும்பிய போது கை கால்கள் கட்டப்பட்டு கீழே கிடந்த மூதாட்டியை கண்டு அதிர்ச்சியடைந்தனர். உடனே அவரை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தவர்கள் போலீசாருக்கு தகவல் அளிக்க சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணையை தீவிரப்படுத்தினர். மூதாட்டியை கட்டி போட்டு நகையை கொள்ளையடித்து சென்றவர்கள் யார், எங்கிருந்து வந்தவர்கள் என்ற கோணத்தில் விசாரித்த போலீசார் இதே பகுதியில் கடை ஒன்றில் பொருத்தப்பட்டிருந்த CCTV காட்சிகளை சேகரித்தும் ஆய்வு செய்தனர். மேலும் தடயவியல் வல்லுநர்கள் மற்றும் கைரேகை நிபுணர்களை வரவழைத்து பீரோவில் பதிந்திருந்த கைரேகை பதிவுகளை சேகரித்த போலீசார் மோப்பனாய் வரவழைத்தும் ஆய்வு செய்தனர். வீட்டில் இருக்கும் ஆட்கள் வெளியே செல்லும் வரை நோட்டமிட்டு காத்திருந்து கைவரிசை காட்டியிருப்பதால் உள்ளூர் ஆட்களில் யாருக்காவது குற்றவாளிகளுடன் தொடர்பு இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. இதனால் செல்போன் டவரில் பதிவான மொபைல் எண்களை சேகரித்து விசாரித்த போது அதில் முக்கிய துப்பு கிடைத்திருப்பதாக கூறப்படும் நிலையில் விரைவில் குற்றவாளிகள் சிக்குவார்கள் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் மூதாட்டியை கட்டி போட்டு நகை திருடிய மணிகண்டன் மற்றும் சுந்தர் ஆகிய இருவரை போலீசார் கட்டம் கட்டி கைது செய்தனர். நெல்லையில் திருடிய நகைகளை சென்னையில் விற்க முயன்றபோது வசமாக சிக்கியுள்ளனர். இதனையடுத்து பிடிபட்ட இருவரிடமும் போலீசார் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதில் மேலும் பல திடுக்கிடும் சம்பவங்கள் வெளிவரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.